Praise the Lord. Hallelujah. You're most welcome to the Kavan of the Day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 14th April 2026 Tuesday, செவ்வாய்க்கிழமை. எதற்கும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு போதுமானவராக இருப்பாரு. அவர் நன்மை செய்கிற ஆண்டவர் அல்லவா. உங்களை அரவணைத்து எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதல் படுத்தி வழி நடத்துவார். ஓகே, இயேசு உயிர் தெழுந்து விட்டார். சீஷர்கள் கல்லறையை தேடி வந்த மகதினால் மரியாள் மற்ற பெண்கள் எல்லாம் இயேசுவின் சரீரத்தை காணாமல் தேவதூதன் செய்தியை சொன்னாலும் அந்த கலக்கத்தோடு அவர் சரீரம் பார்க்க முடியவில்லையே என்ற வேதனை தான் அவர்களுக்கு இருந்தது. உயிர் தெழுந்தார் என்ற ஒரு செய்தி வந்தாலும் சரீரம் அங்கே இல்லையே, அவருடைய சரீரத்தை பார்க்க முடியவில்லையே. அதை பார்க்க தானே வந்தாங்க. உயிரில்லாத சரீரத்தை பார்த்து அதுக்கு வாசன திரவியத்தை போடுவதற்காகத்தானே வந்தாங்க. அது நிறைவேறவில்லையே என்ற ஒரு வேதனையில தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்களா, அதுதான் நீ பார்க்க போறோம். Mark 16:9. மார்க் 16:9. Now when he rose early on the first day of the week, he appeared first to Mary Magdalene, out of whom he had cast 7 demons. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் யார் என்று ஆங்கிலத்துல ஒரு வசனம் ஆட் பண்ணியிருக்கு, தமிழ்ல அடுத்ததுல இருக்கு. என்னன்னா 7 பிசாசுகளை துரத்தின, 7 பிசாசுகளிலிருந்து விடுதலை கொடுத்த மகதலேனா மரியாள். சிலுவையின் அருகாமையை மகதலேனா மரியாள் இயேசுவின் சிலுவையின் பாடுகளை பார்த்து கொண்டிருந்தாங்க, வேதத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்தது அவர் எங்க அடக்கம் பண்றாங்க என்பதையும் காத்திருந்து பார்த்து போனவங்க. நாட் ஈவன் டிசைபிள்ஸ் பட் திஸ் மேரி மக்தலேனா, இந்த மரியாள் என்கிற மகதலேனா மரியாள் என்கிறவர்கள் சிலுவையாண்டே வந்தாங்க. பயம் எதிர்ப்பு மத்தியிலேயும் இயேசுவின் சரீரத்தை எந்த கல்லறையில எங்கே வைக்கிறார்கள் என்பதையும் பார்த்துட்டு தான் போனாங்க, கவனிச்சுட்டு தான் போனாங்க. நான் முன்பே அதை பார்த்தோம். ஆகவேதான் வாரத்தின் முதல் நாள் 3வது நாள் இயேசு சரீரத்திற்கு வாசன திரவியங்களை போடுவதற்காக அந்த கல்லறைக்கு வருகிறார். யாருடா அந்த கல்லை புரட்டுவா என்று சிந்தனையிலே பேச்சியிலே வந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த அற்புதம் நடக்கிறது. இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் மகதலேனா மரியாள் மிகவும் கவலையோடு இருக்கிறார். அந்த சமயத்தான் இயேசுசாமி அவளுக்கு தோன்றுகிறார். அவர் இயேசு என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆமா, நான் இங்கே இந்த வசனத்தை நான் எடுத்ததற்கு காரணம் அருமையானவர்களே, மகதலேனா மரியாளுக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு முதலில் தரிசனமானார். வேறு யாருக்கும் தரிசனமாகவில்லை. தன் பெற்றெடுத்த தாய் மரியாளுக்கு போய் தரிசனம் கொடுக்கவில்லை. தனக்காக உயிரை கொடுக்க போற சீஷர்களுக்கு தன் தரிசனத்தை அவர் கொடுக்கவில்லை. அற்புதங்கள் அடையாளங்கள் அல்லட்டி தனக்கு எதிர்ப்பாய் காய்பா அவங்க கிட்ட இன்னும் போய் பாரா நான் உயிரா வந்துட்டேன், அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட போய் காட்டல. ஆண்டவர் 7 பிசாசு பிடித்திருந்து விடுதலையாகி சிலுவை வரைக்கும் இயேசுவை பின்பற்றி வந்தவள். அந்த அம்மாளுக்கு இருந்த அந்த விசுவாசம், அந்த அம்மாளுக்கு இருந்த இயேசு மேல இருந்த ஒரு பற்று, எனக்கு 7 பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்து, அப்படின்னா அந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அந்த 7 பிசாசு அவங்க வாழ்க்கையில பொசஸ் பண்ணி இருந்தப்ப அந்த நன்றி உள்ளத்தோடு இயேசு மேல அவ்வளவு ஒரு பற்று, அவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவ்வளவு ஒரு விசுவாசம். அவங்க பின்னாலே இயேசு எங்கெல்லாம் போனாங்க, சிலுவை வரைக்கும் வந்தாங்க, கல்லறையும் பார்த்தாங்க. அந்த சரீரத்துக்கு வாசன திரவியத்தை போட உற்சாகத்தோடு அதிகாலையில எழுந்து பாரத்தோடு வராங்க. இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் அந்த அம்மாளுக்கு முதலிலே தரிசனமாகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயம் புதுபலன் அடைவார்கள். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு காத்திருப்பாயானால், ஆண்டவருக்கு உண்மையாய் விசுவாசித்து சேவை செய்வாயானால், நன்மை செய்வாயானால், அவரை பற்றி வாழ்வாயானால் நிச்சயம் ஆண்டவர் உன்னை சந்திப்பார்.
பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறக்காதபடி உண்மையே பற்றிக்கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் கொடுங்க. Help us, Lord, to thankful, Lord, always for your grace, for your mercy, for your blessing, for your love. உடைய அன்பு கிருபை எல்லாவற்றுக்காக எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரி, பிரதர், சிஸ்டர், உன் வாழ்க்கையிலே எல்லாம் இழந்த சூழ்நிலை உருவாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு பலமாய் இருக்கிறார் என்கிற அந்த அனுபவம் உனக்கு உண்டா? God bless.